நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வத்தை வழிபடுவதால் குடும்பம் பாதுகாக்கப்படும். குடும்பத்தின் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வருடத்திற்கு ஓரிரு முறை குலதெய்வத்தை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஒற்றுமை குறைந்து பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இல்லை, அண்ணன் குடும்பம் தனியாக செல்லும், தம்பி குடும்பம் தனியாக செல்லும், இப்படி ஒரே குடும்பம் தாய் தந்தையோடு சேர்ந்து வந்து குலதெய்வத்தை வழிபட்டது. வளர்ந்து சம்பாதித்து தனியாக தலை நிமிரும் போது அண்ணன் தம்பிக்குள் சண்டை. குலதெய்வ வழிபாட்டில் மோதல் முற்றியது. தனித்தனியாக வந்து பொங்கலிட்டு வழிபட்டனர். வயதான பெற்றோர்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் கேட்கவில்லை. இருவரும் தனித்தனியாக பொங்கல் வைப்பது பெற்றோர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் இந்த வருடம் ஒரு குடும்பத்துடனும் மறு வருடம் இன்னொரு குடும்பத்துடனும் சென்று வழிபாடு செய்தனர். குலதெய்வத்திடம் விண்ணப்பம் வைத்தனர். குலதெய்வம் ஒன்றும் செய்யவில்லையே என்று குறைபட்டு கொண்டனர். நாட்கள் ஓடின. இரண்டு குடும்பமும் பொருளாதார வசதியில் முன்னேறிக்கொண்டே சென்றனர். பெற்றோர்களுக்கு அவர்களின் உயர்வில் மகிழ்ச்சிதான். ஆனால் என்ன கருத்து வேறுபாடு? ஒற்றுமையாக இருப்பதில் எங்கே தவறு நேர்கிறது என வீட்டில் இருந்தபடியே தங்கள் குலதெய்வத்திடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே இருந்தனர். காலம் கனிந்தது. ஒருவர் நோயில் விழுந்தார், மற்றொருவர் விபத்தில் விழுந்தார். இரண்டு குடும்பத்திலும் வரவு குறைந்தது, தொழில் வீழ்ந்தது. இரண்டு குடும்பத்தில் உள்ள பெண்கள் பெற்றோரிடம் தற்போதைய சூழலை எடுத்துச் சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். பாட்டி நிலையில் பக்குவப்பட்டிருந்த அந்த தாய் குலதெய்வத்தை ஒற்றுமையாக சென்று வழிபாடு செய்யுங்கள், வளங்கள் கூடும் என்றார். சரிமா, இருவரின் மனைவியும் கோரஸாக சொல்லிச் சென்றனர். இந்த பிரிவே அவர்களால் ஏற்பட்டதுதானே? உணர்ந்தார்கள், சரி செய்தார்கள். தங்கள் தங்கள் குடும்பத்தில் எடுத்துச் சொல்லி இருவருமாக ஒரே நேரத்தில் குலதெய்வத்தை வழிபடச் சென்றனர். பெற்றோர்களுக்கு தள்ளாத வயதிலும் தடுமாறாத மகிழ்ச்சி. இனி இவர்களை குலதெய்வம் பார்த்து கொள்ளும் என்று உறுதியாக நம்பினர். ஆம், சகோதரர்கள் ஒற்றுமையாக குலதெய்வத்தை வழிபடச் சென்ற அந்த நாள் முதல் அவர்களின் பிரச்சனைகள் படிப்படியாக விலகின. நோய் நொடிகள் நீங்கின. சண்டை சச்சரவுகள் தீர்ந்தன. அந்த குடும்பங்கள் குலதெய்வத்தின் அணைப்பில் குதூகலமாய் மகிழ்ந்தன. இது குலதெய்வத்தின் பெருமையை எடுத்துச் சொல்லும் கதை அல்ல, உண்மை சம்பவம். இன்றும் அந்த குடும்பம் மகிழ்வாக வாழ்கிறது. வரும் காலத்திலும் அந்த குடும்பம் மகிழ்வாக வாழும். பெயரோ ஊரோ குறிப்பிட்டால் நீங்கள் யூகம் செய்வீர்கள் என்பதால் குறிப்பிடப்படாமல் தகவலை மட்டும் பதிவு செய்துள்ளோம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.